ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் அருமையான கருணைக்கிழங்கு வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் சேரும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கருணைக்கிழங்கை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா முக்கோணம் சேஃபில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது அந்த ரொம்ப மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணிட்டா அது குழஞ்சி போனது மாதிரி ஆகிடும். தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா தடிமனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம கையில் அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறோங்க. அந்த மாதிரி கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டால் நம்ம கையில் அரிப்புங்கிறது இருக்காது. அது மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அந்த சைஸ் பார்த்துக்கிறோங்க. கொஞ்சம் தடிமனாக இருக்கணும், ரொம்பவும் பெருசாக இருந்துடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு செம்பு அளவுக்கு ஊற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம போடுற கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எவ்வளோ கிழங்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் கல் உப்பு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க. அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு அது வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். அந்தளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது எப்படி வெந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அது நல்லா உள்ளே போய் அமுங்கும். இந்த அளவுக்கு அமுங்குற அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் நீங்கள் வேக வைக்கக்கூடாது, அது மாதிரி வேகாமல் இருக்கக்கூடாது. இந்த சைஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நம்ம ஸ்பூன் வச்சோம்னா அது உள்ளே போகிற மாதிரி. நம்ம ரொம்ப வெந்துச்சுன்னா ஸ்பூன் வச்ச உடனே உடஞ்சிரும். அந்த மாதிரி உடையாமல் உடையக்கூடாது. நம்ம கிள்ளி பார்த்தாலும் பாருங்கள், ஓரளவுக்கு கிள்றதுக்கு பார்த்திங்களா அந்தளவுக்கு இருக்கணும். நம்ம ஸ்பூன் வைக்கும்போது கிழங்கு உடையக்கூடாது, உள்ளே தான் போகணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம வேறு ஒரு கிண்ணத்துல மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம மாற்றிட்டோம். நம்ம மாற்றிட்டு கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது தெரியுது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புளிப்புக்கு தேவையான லெமன் நான் சேர்க்க போகிறேன். லெமன் இல்லாதவங்க புளியை நல்லா திக்காக கரைச்சி புளியை நம்ம சேர்த்துக்கலாம். இது அரை லெமனில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், ஆனால் கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு தோலை உரிக்காமல் நான் அப்படியே நச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது ஒரு வாசம் நமக்கு கிடைக்கும். அதனால் அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க. பரட்டிட்டு நம்ம தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி சேர்த்துருந்தோம்னா அதோட தண்ணி நமக்கு இருக்கும். ஆனால் இது லெமன் சேர்த்தனால தண்ணி இல்லாததுனால நம்ம தண்ணி சேர்த்து பரட்டிக்கலாம். அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே அந்த கிழங்குல சேர்ந்து வரணும். அப்படி எங்கெங்கே திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இல்லாத அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கலுங்க. அதுக்காக நீங்கள் ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. சும்மா லைட்டாக ஒரு கை ஊற்றி பாருங்கள். அதுக்கப்புறமா பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம பரட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ தண்ணினா இந்தளவுக்கு சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி 4-5 சொட்டு எடுத்து இப்போ ஒரு 4-5 சொட்டு நான் போட்டு நல்லா பரட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே நல்லா கிழங்குல சேர்ந்துருச்சு பாருங்கள். இனி நமக்கு தண்ணி தேவையில்லை. இந்தளவுக்கு சேர்ந்துட்டு இருந்தால் போதும். இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 or 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தியா அப்படியே ஊற வச்சுருங்க. நம்ம அப்போவே நம்ம எடுத்து வறுக்கவும் செய்யலாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் கழித்து ஊற வச்சுட்டு நம்ம வடிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வைத்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா நமக்கு கிழங்கு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நடுவில் தான் எண்ணெய் ஊற்றணும் கிடையாது. ஃபுல்லாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இந்த 2 ஸ்பூன் தான் 3 ஸ்பூன் அந்த கணக்கெலாம் கிடையாது. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட சேரும். ஊற்றிட்டு நம்ம கிழங்கு எல்லாத்தையுமே நான் அந்த எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுக்கிற மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே நான் அந்த எண்ணெயில் எவ்வளோ தூரம் எண்ணெய் இருக்குதோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம கிழங்க வச்சுக்கணும். நம்ம தோசைக்கல் எந்த அளவுக்கு இருக்கோ நம்ம அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது மாதிரி தீ எவ்வளோ தூரத்துக்கு போய் எரியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கிழங்க நீங்கள் வச்சுக்கிறீங்க. அப்போ தான் கிழங்கு வேகும். நம்ம எக்ஸ்ட்ரா ரொம்ப தூரம் வச்சுட்டோம்னா கிழங்கு வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கிற அளவுக்கு நான் கிழங்க வச்சு அடுக்கி வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 3 நிமிஷம் வெந்தாவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா அந்த கலர் எல்லாமே மாறிடும். இப்போ பாதி வச்சுட்டு பாதி நான் அடுத்த தடவை போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழங்கு குழம்பு வெந்துருச்சு. அந்த கிழங்கோட கலர் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கிழங்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணால் எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டாச்சு.
கிழங்க திருப்பி போட்டுட்டு இதையும் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் கிடையாது. இந்த கலர் வந்து அந்த மசாலா தூளோட வாசனைலாம் போயிட்டு அந்த கலர் வந்து மாறினாவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வெந்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. அந்த கலர் ஃபுல்லாக பாருங்கள், 2 சைடும் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு அடுத்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொருளையும் அடுத்த கிழங்கையும் நம்ம வந்து இது கூடவே போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம தோசைக்கல்லே எல்லாத்தையும் போட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாதி பேர் கலங்கைக்காய் வந்து என்ன செய்யணும் தெரியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், நம்ம வந்து செய்கிற தக்காளி சாதம், அது மட்டும் இல்லாமல் புளி சாதம், லெமன் சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து ரொம்பவே இந்த கிழங்கை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களோ அந்தளவுக்கு இந்த கிழங்கையும் சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.